நீலகிரிக்கு வருவதற்கு இன்று நள்ளிரவு முதல் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இந்த இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வருவதாக கூறப்பட்டுள்ளது. விவரங்களுடன் நேரமுடைய செய்தியாளர் ஐயாசாமி, விவரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று நள்ளிரவு முதல் ஜூன் மாதம் இறுதி வரை நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நீலகிரிக்குள் வர புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி முதல் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டது. தற்போது வரை விண்ணப்பிக்கும் அனைத்து சுற்றுலா வாகனங்களுக்கும் இ பாஸ் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்று நள்ளிரவு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் இறுதி வரை, அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை நாள் ஒன்றுக்கு 6000 வாகனங்களும், அதேபோல் சனி ஞாயிறு வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் மட்டுமே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் ஒரு கட்டுப்பாட்டை கடந்த மாதம் விதித்தது. அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதியான இன்று நள்ளிரவு 12 மணி முதல் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் முதலில் விண்ணப்பிக்கும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு மட்டுமே இ பாஸ் வழங்கப்பட்டு அனுமதிக்கப்படும். ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் நீலகிரி மாவட்ட பதிவு எண் கொண்ட வாகனங்கள், ஆம்புலன்ஸ் போன்று அவசர கால வாகனங்கள், சரக்கு வாகனங்களுக்கு இல்லை என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நள்ளிரவு முதல் இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வர உள்ள நிலையில் நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள கல்லாறு, குஞ்சப்பண்ணை, முள்ளி, கச்சநல்லா, பாட்டவயல், சேரம்பாடி, நாடுகாணி உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகளில் இ பாஸை தீவிரமாக சோதனை செய்து வாகனங்களை அனுமதிக்க தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கொடைக்கானலிலும் இந்த நடைமுறை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ஐயாசாமி.